அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 78. குட அதிகாரம் 78. படைச்செருக்கு. குறள் எண் 772. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. கானகத்தின் கண் ஓடும் முயலை பிழையாமல் எய்த அம்பை ஏந்தலினும் வெள்ளிடை நின்ற யானையை எறிந்து பிழைத்த வேல் ஏந்தல் நன்று. உதாரணத்திற்கு, காட்டில் ஓடும் முயலை குறிதவராது எய்த அம்பை விட யானை மேல் எரிந்து குறிதவறிய வேல் ஏந்துதல் சிறப்பாகும் என்கிறார். இதனுடைய உதாரணத்தை நன்றாக கவனித்து பார்த்தால் தான் உங்களுக்கு புரியும். அற்புதமாக எழுதியிருக்கிறார். என்ன பாரு, எப்படி உதாரணம் சொல்லியிருக்கார் பாருங்க. தெய்வப்புலவர் தான். அவருக்கு இனிமேல் ஒருவர் பிறக்கப் போவதும் இல்லை, இதற்கு முன் பிறந்ததும் இல்லை. சரி, அது அடுத்தது ஒரு குறளையும் பார்ப்போம். அதாவது, பீலிவை சாகாடும் அச்சிறு மப்பண்டம் சால மிகுத்து பெயன். அதாவது இதை பாருங்க, அற்புதமாக சொல்லியிருக்காரு. மயிலிறகு ஏறிய வண்டியே ஆனாலும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அப்பண்டம் அளவோடு ஏற்ற வேண்டும். அளவோடு ஏற்றாமல் நிறைய அதைவிட அளவுக்கு மீறி ஏற்றினால் அச்சு முறிந்துவிடும். என்ன அற்புதமான அச்சு முறிந்தால் என்ன செய்யும்? வண்டி சாஞ்சிடும். என்ன அற்புதமாக எழுதியிருக்காங்க. மயிலிறகுனா உடனே மயிலிறகு அந்த எல்லாமே 1 கிலோ தானே வரும். ஏதோ ஒரு கேள்வி சும்மா நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம். இதை வச்சா 1 கிலோ பஞ்சை வச்சா எவ்வளவு, 1 கிலோ இரும்பு வச்சா எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரெண்டும் சேர்ந்து ஒரே தானே, 1 கிலோ தானே, அது கொஞ்சம் கூட பிடிக்கும், அவ்வளவுதான். அவ்வளவு அதை என்ன அற்புதமாக சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமானதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அச்சு முறிந்து விடும். அது ஒரு விஞ்ஞான கருத்துங்க. விஞ்ஞான கருத்து. ஒரு தெய்வப்புலவர் மருத்துவராக விளங்குகிறார். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்ற சொல்லிலிருந்து நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவரே மருந்தும் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு அதாவது என்னன்னா, மருத்துவ குணங்களையும் அறிந்துள்ளார், அதே சமயத்தில் விஞ்ஞான கருத்துக்களையும் சொல்லியுள்ளார். இது அச்சு முறிந்து விடும் என்றால் அது ஒரு விஞ்ஞான கருத்துங்க. சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழர் பண்பாடு உலகம் பூரா நிறைந்து நிற்கிறதுங்க. தமிழர் பண்பாடு, தமிழர் அவருடைய திறமை, பண்பாடு மட்டுமல்ல, கலாச்சாரம் மட்டுமல்ல, அவருடைய திறமை உலகம் பூரா பரவி இருக்கிறது. அவன் தமிழர் என்ன செஞ்சுருக்காங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்பே அச்சுன்னு நான் கிராமத்தில் இருந்ததுனால எனக்கு தெரியும். அப்போ வண்டி நிறையா வண்டியில் தான் போவோம். ஏதாவது போகிறதுனா வண்டியில் போவோம். அதாவது கூட்டு வண்டி, மொட்டை வண்டின்னு சொல்லுவாங்க. அதில் அப்படி சாவி போட்டிருப்பாங்க. அதைத்தான் அச்சுன்னு சொல்கிறாரு. சாவி போட்டிருப்பாங்க. அந்த வண்டி ஓடையில் அது விழுகாமல் இருக்கிறதுக்கு தான் சாவி போட்டிருப்பாங்க. அந்த சாவி விழுந்துருச்சுன்னா அப்படியே அச்சு முறிஞ்சு விழுந்துடும். அதைத்தான் அவர் தெய்வப்புலவர் நடத்துகிறார். பீலிவை சாகாடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். என்ன அற்புதமாக எழுதியிருக்கிறார் பாருங்க. மறுக்க முடியாத குறளுங்க. விஞ்ஞான கருத்துக்களையும் மருத்துவ கருத்துக்களையும் சொல்கிறார், விஞ்ஞான கருத்துக்களையும் சொல்கிறார், அறக்கருத்துக்களையும் சொல்கிறார், அன்பையும் சொல்கிறார், அன்பின் வெளிப்பாட்டையும் சொல்கிறார்.
அதாவது இதை விட அவர் சொல்கிற குரல்களே ரொம்ப முக்கியமானது என்னென்னா அந்த அதாவது பொறாமைங்கிற அதாவது பொறாமை, கோபம், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் நான்கும் அற்ற குணங்களை உடையவன்தான் அறம் சார்ந்தவன் என்று சொல்கிறான். எவ்வளோ அற்புதமான குரல்! அதெல்லாம் சாதாரணமாக எல்லாத்துக்குமே இருக்கக்கூடியதுங்க. எனக்கு நான் இதை படித்ததுனால அதுக்கு முதல்ல எனக்குமே இருந்துச்சு. இன்னொருத்தையும் பிரம்மோத்சவில் போயிட்டானே, என்னடா அவனுக்கு கிடைச்சிருச்சு, 14 வருஷம் பாஸ் பண்ணி நம்மளுக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். அதாவது எங்களுக்கு ஏஜ் அக்கௌண்டன்ட் ஜெனரல்னு ஒரு எக்ஸாம் நடத்துவார். அதை பாஸ் பண்ணணும். அது பாஸ் பண்ணால் தான் அவனுக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கும். எங்கள் சமயத்தில் வேக்கன்சி இருக்குது, ஆனால் போட மாட்டேன்றாங்க. அப்போ என்னன்னா நம்மளை அறியாமலே ஒரு ஜலசின்னு சொல்கிறேன். ஆங்கிலத்தில் பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும். அதுதான் என்னுடைய பழக்கமும். அதனால் பொறாமை, இந்த பொறாமை நம்மளை அறியாமல் வரக்கூடியதுங்க. அதைத்தான் அவர் சொல்லுவார். அழுக்காறு, அவா என்ன பேராசை, அழுக்காறு, அவா, வெகுளி. வெகுளி என்பது கோபம். எதை எடுத்தாலும் கோபப்பட்டுருவோம். இன்றைக்கெல்லாம் நான் அப்போ கூட சூழ்நிலையில் இருந்தேன்னா சில விஷயங்களில் ரொம்ப கோபப்பட்டிருப்பேன். இப்போ அதெல்லாம் இல்லை. எனக்கு கோபம் தான் என்ன ஆகும், நம்மளுக்கு தான் அழுத்தம் மிகப்பெரியப்படுத்தி பெரிய குற்றத்துக்கு ஆளாகுவோம். அதனால் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், கடிந்து பேசுறது. இன்னாச்சொல் எதுக்கு? இந்த 4 குணங்களையும் இல்லாதவர் தான். அந்த 4 குற்றங்களும் சொல்கிறார். குணங்கள் கூட சொல்ல, 4 குற்றங்களும் அற்றவர் தான் யார்? ஒரு நல்ல மனிதர். 4 குற்றங்களும் அற்றவர் தான் அறம் சார்ந்த மனிதன் என்கிறார் தெய்வப்புலவர். அதனால் ஒவ்வொரு குறளுக்குமே ஒவ்வொரு தனி பாங்கு உண்டு. நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.